குட் மார்னிங். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்கள் அன்பு சகோதரன் வார்டன் மோசஸ். பிரேம எழுப்புதல் ஊழியத்தின் சார்பில் அன்போடு உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிற இந்த நாளிலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுவதாக. ஆமென், ஆமென், ஆமென். துக்க நாட்கள் முடிந்து போகும், நீ அழ வேண்டாம். துக்க நாட்கள் முடிந்து போகும், நீ அழ வேண்டாம். வாக்குரைத்தவர் உண்மை உள்ளவர், நிறைவேற்ற வந்துவிட்டார். வாக்குரைத்தவர் உண்மை உள்ளவர், நிறைவேற்ற வந்துவிட்டார். இழந்ததெல்லாம் இருமடங்காய் திருப்பி தந்திடுவார். இழந்ததெல்லாம் இருமடங்காய் திருப்பி தந்திடுவார். விருட்சத்தின் நாள் போல்வும் நாட்கள் செழித்திட செய்திடுவார். விருட்சத்தின் நாள் போல்வும் நாட்கள் செழித்திட செய்திடுவார். துக்க நாட்கள் முடிந்து போகும், நீ அழ வேண்டாம். துக்க நாட்கள் முடிந்து போகும், நீ அழ வேண்டாம். வாக்குரைத்தவர் உண்மை உள்ளவர், நிறைவேற்ற வந்துவிட்டார். வாக்குரைத்தவர் உண்மை உள்ளவர், நிறைவேற்ற வந்துவிட்டார். இழந்ததெல்லாம் இரு மடங்காய் திருப்பி தந்திடுவார். கடந்த நாட்களில், கடந்த வருஷங்களில் அநேக காரியங்களில் இழந்து போயிருக்கலாம். இந்த கோவிட் வந்ததிலிருந்தே ஒரு சில வருடங்களாகவே அநேகர் பல காரியங்களை இழந்தார்கள். உறவுகளை இழந்தார்கள், வியாபாரத்தை இழந்தார்கள், தொழிலை இழந்தார்கள், பணத்தை இழந்தார்கள், ஆரோக்கியத்தை இழந்தார்கள். அநேக காரியங்களை இழந்து இன்னைக்கு கண்ணீரோடு அமர்ந்திருக்கலாம். ஒருவேளை கடந்த வருஷத்தில் கூட சில காரியங்களை இழந்து போய் இழப்புகள் நடுவிலே யார் அதை ஈடுகட்ட முடியும்? எப்படி நான் மீண்டும் எழும்ப முடியும்? என்னால் எழும்ப முடியுமா? வியாபாரத்தை திரும்ப நடத்த முடியுமா? இந்த தொழிலை என்னாலே நடத்த முடியுமா என்றெல்லாம் சோர்ந்து போய் வேதனையோடு கூட நீங்கள் அமர்ந்திருக்கலாம். தேவ பிள்ளைகள், இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய கரம் உங்கள் தோள் மேல் அமருகிறது. கர்த்தர் உங்களை தட்டி சொல்லுகிறார், பயப்படாதே. நீ இழந்து போன எல்லாவற்றையும் இரு மடங்காய் நான் உனக்கு தருவேன். அல்லேலூயா. அன்றைக்கு சிக்லாகிலே தாவீது எல்லாவற்றையும் இழந்து போனார். வேதம் சொல்லுகிறது, ஒன்று குறைவுபடாமல் அத்தனை மிருக ஜீவன்கள் முதற்கொண்டு திருப்பிக் கொள்ளும்படி தாவீதுக்கு கர்த்தர் உதவி செய்தார். யோபு பக்தன் எல்லாவற்றையும் இழந்தார். நாம் அறிந்திருக்கிறோம். சகலவற்றையும் இழந்தார். ஆரோக்கியத்தை இழந்தார், பணத்தை இழந்தார், சொத்துக்களை இழந்தார், 10 பிள்ளைகளை இழந்தார், மனைவியின் அன்பையும் இழந்தார். ஆனால் விசுவாசத்தை மட்டும் இழக்கவில்லை. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன் என்று விசுவாசத்தை மட்டும் அவர் இழக்கவில்லை. அந்த விசுவாசத்தினாலேயே ஆண்டவர் யோபுவை ஆசீர்வதித்து இழந்த அத்தனை காரியத்தையும் 2 மடங்காய் கொடுத்து கனப்படுத்தினார் அல்லவா? தேவனுடைய பிள்ளைகளே, உங்களிடத்திலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் உங்கள் விசுவாசம். ஆண்டவர் மேல் நீங்கள் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை, அந்த அறிக்கை, நான் இழந்த எல்லாவற்றையும் கர்த்தர் திரும்ப தருவார். மீண்டும் என்னை ஆண்டவர் உயர்த்துவார். மீண்டும் இந்த தொழிலை கர்த்தர் உயர்த்துவார். வியாபாரத்தை ஆண்டவர் மீண்டும் அழகாய் ஓட வைப்பார் என்று விசுவாசத்தோடு நீங்கள் ஆண்டவரை துதியுங்கள். விசுவாச அறிக்கை செய்யுங்கள். அவரை ஸ்தோத்திரியுங்கள். நிச்சயம் கர்த்தர் இழந்து போன எல்லாவற்றையும் ஒன்று குறைவுபடாமல் இந்த வருடம் கொடுத்து உங்களை திருப்தியாக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நல்ல ஆண்டவரே, யோபுவின் தேவனை, நீர் எங்களுக்கும் தேவனாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இழப்பு என்பது எவ்வளவு கடினம், எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு பயத்தை உருவாக்கும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவர், எல்லாவற்றையும் இழந்து போய் உடைய பிள்ளைகள் ஒரு வேலை இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இந்த காலை வேளையிலே நீர் கொடுத்த வாக்கின்படி பிள்ளைகள் எதை இழந்தார்களோ அதை திரும்ப கொடுத்து நீர் கனப்படுத்து, திரும்ப கொடுத்து மகிழ்ச்சி அடைய செய்யும், திரும்ப கொடுத்து பிள்ளைகளை உயர்த்தும் ஆண்டவரே. ஹல்லேலூயா.
உம்மை நம்பியிருக்கிற பிள்ளைகள் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று நாங்கள் வாசிக்கிறோம். உம்மைத்தானே பிள்ளைகள் நம்பி இருக்கிறார்கள். இந்த காலை வேளையில் இந்த ஆடியோ மூலம் உம்முடைய முகத்தை தானே நோக்கி பார்க்கிறார்கள். எதையெல்லாம் இழந்தார்கள்? இழந்து போன சொத்துக்களாய் இருக்கலாம், வேலையாய் இருக்கலாம், வியாபாரமா இருக்கலாம், தொழிலாய் இருக்கலாம், திருமண வாழ்க்கையா இருக்கலாம், குழந்தை பாக்கியமா இருக்கலாம். எதையெல்லாம் இழந்தார்களோ திரும்ப கொடுத்து பிள்ளைகளை உயிர்ப்பையும் ஆசீர்வதியும் மனதார நான் வாழ்த்துகிறேன். நீர் அப்படி செய்கிற அன்புக்காக உமக்கு நன்றி. இந்த நாளிலும் திருமண நாளை, பிறந்த நாட்களை காண்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து கனப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.